எல்லாருக்கும் வணக்கம். ஹைதராபாத்தில் இருக்கிற சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் இன்றைக்கி இருக்கேன். அங்கே இருந்த ஸ்லீப்பிங் பார்ட்ஸில் நான் இன்றைக்கி ஸ்டே பண்ண மூமெண்ட்டை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2 மணி நேரத்துக்கு 200 4 மணி நேரத்துக்கு 400 6 மணி நேரத்துக்கு 600 ரேஞ்சில் தான் இங்கே ஸ்லீப்பிங் பார்ட்ஸ் இருக்குது. மதியானம் 12 மணிக்கு நான் இங்கே வந்தேன். எனக்கு ஆக்சுவலாக சென்னைக்கு ட்ரெயினிங் ஈவினிங் 5:30 மணிக்கு தான். சரி, ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் வெளியில் எப்படி வெயிலில் உட்காந்துருக்கிறது, பேசாமல் ஸ்லீப்பிங் பார்ட்ஸில் போய் தூங்கிடலான்னு சொல்லிட்டு நானும் 600 கொடுத்து 6 மணி நேரம் எடுத்துகிட்டு அங்கே போயிருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்தது. நீங்கள் 400 கொடுத்தீங்கன்னா 6 மணி நேரம் தங்கலாம். உங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் குட்டி ரூம் மாதிரியான இடம். அங்கே ஒர்க் பண்ணுற மேடம் எனக்குன்னு அலாட் பண்ண ஸ்லீப்பிங் பார்ட்ஸ் கொடுத்தாங்க. உள்ளே போய் சாத்துறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது டோர் சரியாக ஓப்பன் ஆகலை. டோரில் ஏதோ மிஸ்டேக் இருந்து உடஞ்சிருந்தது. திருப்பி அந்த அக்காவை போய் கூப்பிட்டு, சாரி அக்கா, டோர் சரியில்லை, எனக்கு வேறு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்களும் சரி பண்ணி பார்த்துட்டு டோர் சரியில்லை தம்பி, உங்களுக்கு வேறு மாற்றி தரேன்னு சொன்னாங்க. இதைத்தானே மேடம் நானும் சொன்னேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு மாற்றி கொடுத்தாங்க. சரி, அவங்க வேறு மாத்திர அந்த கேப்பில் போய்ட்டு ஒரு வாட்டர் பாட்டிலும் பிஸ்கெட் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். பிகாஸ் செம்ம பசி, லஞ்ச் எதுவுமே சாப்பிடல எனக்கு. எகைன் உள்ளே என்னோடய ஸ்லீப்பிங் பார்ட்ஸில் என்னோடய பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு, அங்கே என்னோடய சார்ஜர், ஸ்பெக்ஸ், மொபைல் எல்லாத்தையும் வச்சுட்டு சுற்றி பார்த்தேன். நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லோரும் தங்கலாம், உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அப்படின்றதுனால தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸ்லீப்பிங் பார்ட்ஸ் ரூம்குள்ளேயே இண்டிவிஜுவலாக ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. ரொம்ப ஹைஜீனிக்காக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு கொடுத்த அந்த பார்ட்ஸில் என்னோடய பேக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு, மொபைல் சார்ஜ் போட்டுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். ரெஸ்ட் ரூம் பார்த்தா ரொம்ப ஹைஜீனிக்காக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வந்திருந்தேன். அன்றைக்கின்னு பார்த்து யாருமே அந்த ரூமில் தங்கலை, நான் மட்டும் தான் இருந்தேன். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால் நல்லா வீடியோ எடுக்க முடிஞ்சுது என்னால். ஸோ திருப்பி என்னோடய பேக்ஸ், என்னோடய திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு நானும் உள்ளே போயிட்டேன். இங்கிலீஷ் படம் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் தாய் கிளவி படம் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ 5 மணி நேரம் கண்டிப்பாக தூங்க முடியாது என்னால். ஸோ 2 ஹவர்ஸ் படம் பார்த்துட்டு 2 ஹவர்ஸ் தூங்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தேன். அடிக்கிற வெயிலில் பிளாட்ஃபார்மில் உட்காந்துலாம் டைம் பாஸ் சத்தியமாக என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் 400 நான் பெருசு பண்ணல. 400 போனால் போயிட்டு போகுதுன்னு நான் இதுக்குள்ளே வந்திருந்தேன். பட் ஃபஸ்ட் டைம் என்னோடய அனுபவம் இது. ரொம்பவே நல்லா இருந்தது. உள்ளே லைட்டிங், மொபைல் சார்ஜர், ஏசி இருந்தது. ஏசி சொல்லவே வேணாங்க, அவ்வளோ குளிர், செம்மையாக இருந்தது. அப்படியே விரைச்சி போயிடுச்சு. பிகாஸ் 6 மணி நேரம் தான் நான் எடுத்திருந்தேன். பட் 4 மணி நேரத்தில் நான் வெளியில் போயிட்டேன். பிகாஸ் என்னால் குளிர் தாங்க முடியல. ஸோ 2 ஹவர்ஸ் நல்லா படம் பார்த்துட்டு வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு அங்கேயே கிளம்பி போயிடலான்னு பார்த்தேன். ட்ரெயின் எந்த டைமுக்கு வருது, எந்த டைமுக்கு எந்த ட்ரெயின் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இது உள்ளே கேட்டுகிட்டு இருக்குது. ஸோ ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற பயம் வேணாம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் நல்லா தூங்கிட்டேன். ஹைடெக் சிட்டியில் நீங்களும் இனிமேல் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பேட்ஸை யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.